ஒரு சின்ன அழகான கிராமத்தில் சிந்து அப்படிங்கிற ஒரு பறவை கத்திரிக்காய் தோட்டத்தை பராமரிச்சுட்டு வந்துச்சு. தினந்தோறும் கத்திரி செடிகளை ரொம்ப நல்லா பராமரிச்சுக்கிட்டது மட்டும் இல்லாமல் கத்திரி செடிகளுக்கு போதுமான அளவு தண்ணீரையும் ஊற்றுனுச்சு. இன்னும் கொஞ்ச நாட்களில் கத்திரி செடிகள்லேருந்து கத்திரிக்காய்கள் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் நான் சந்தையில் விற்க ஆரம்பிச்சிடுவேன். இப்படி தன்னோட மனசில் நினச்சிக்கிட்டு வேகமாக தன்னோட வீட்டுக்கு பறந்து போணுச்சு. அம்மா, என்னோட ஸ்கூலுக்கு நேரம் ஆகிருச்சு, சாப்பிட ஏதாவது கொடுங்கம்மா. இரு ரோசி, அம்மா அடுப்பில் கஞ்சி வச்சுருக்கேன், எடுத்து தரேன். அம்மா, தினமும் நம்ம வீட்டில் கஞ்சி தானா? என்னோட படிக்கிற பசங்கள்லாம் விதவிதமாக சாப்பிட்றாங்கம்மா. ரோசி, இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் நிறைய காய்க்க ஆரம்பிச்சிடும். அது காய்ச்சதும் உனக்கு சந்தையில் விற்றுட்டு அம்மா நிறைய உணவுகள் உனக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சு தரம்மா. இப்படி சிந்து குருவி தன்னோட பொண்ணு ரோசியை சமாதானப்படுத்தினுச்சு. அதுக்கப்புறம் ரோசி குருவியும் ஸ்கூலுக்கு கிளம்பி போயிடுச்சு. அப்படியே ஒரு வாரம் கடந்து போணுச்சு. ஒரு வாரம் கடந்ததுக்கப்புறம் தோட்டத்தில் கத்திரிக்காய்கள் நிறைய காய்ச்சிருக்கான்னு பார்க்கறதுக்காக சிந்து குருவி தன்னோட தோட்டத்துக்கு போணுச்சு. கடவுளே, உங்களுக்கு ரொம்ப நன்றி. நான் நினச்சது மாதிரியே கத்திரிக்காய்கள் இன்றைக்கி நிறைய காய்ச்சிருக்கு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றா என்னோட பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துடும். அப்படி சொன்ன சிந்து ரொம்ப சந்தோஷமாக கத்திரிக்காய்களை சந்தைக்கு விற்கிறதுக்காக எடுத்துகிட்டு போணுச்சு. தான் கொண்டு போன எல்லா கத்திரிக்காய்களையும் சந்தையில் விற்றுட்டு வீட்டுக்கு தேவையான நிறைய பொருட்களை சிந்து வாங்கிட்டு வந்துச்சு. அப்படியே ரோசிக்கு பிடிச்ச எல்லா உணவுகளையும் சிந்து சமைச்சு கொடுத்துச்சு. ரோசி குருவி அது எல்லாத்தையும் ரொம்ப சந்தோஷமாக சாப்பிட்டுச்சு. அப்புறம் ஒரு நாள் சிந்துவோட கத்தரிக்காய் தோட்டம் இருக்கிற பக்கமாக 2 காகங்கள் பறந்து வந்தாங்க. ராஜு, இந்த கத்தரிக்காய் தோட்டத்தை பார்த்தீங்களா? எவ்வளோ கத்தரிக்காய்கள் காய்ச்சிருக்குன்னு. இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் சந்தையில் விற்றா நமக்கு நல்ல காசு கிடைக்கும். சோனா, நீ இந்த கத்தரிக்காய்களை விற்கிறதுக்கு இது ஒன்றும் நம்மளோட தோட்டம் கிடையாது. நான் சொல்கிறத மட்டும் ஒழுங்காக கேளுங்க. நீங்கள் என்னைக்காவது வேலைக்கு போய் எனக்கு சம்பாரித்து கொண்டு வந்திருக்கீங்களா? நீங்கள் ஒழுங்காக சம்பாரித்து கொண்டு வந்தால் நான் ஏன் இதெல்லாம் சொல்ல போகிறேன்? சரி சோனா, நீ சொல்கிறது மாதிரி நான் கேட்குறேன். சரி வாங்க, நம்ம மற்றதெல்லாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். ராஜு, நீங்கள் முதல்ல அந்த கத்தரிக்காய் தோட்டம் யாரோடதுன்னு விசாரிச்சுட்டு வாங்க. அதுக்கப்புறம் நாம் அந்த கத்தரிக்காய்களை கொண்டு போய் சந்தையில் விற்கலாம். சோனா காகம் இப்படி சொன்னதுக்கு ராஜு காகமும் ஒத்துக்குச்சு. இப்படி அந்த 2 காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சோனா காகம் சொன்னது மாதிரியே ராஜு காகம் அந்த கத்தரிக்காய் தோட்டம் யாரோடதுன்னு வெளியில் விசாரிக்கிறதுக்காக போணுச்சு. அப்படியே கொஞ்ச நேரம் கடந்துச்சு. வெளியில் கிளம்பி போன ராஜு காகம் சோனா காகத்துக்கிட்ட வந்து இப்படி சொன்னுச்சு. சோனா, நீ சொன்னது மாதிரியே அந்த கத்தரிக்காய் தோட்டத்தை பற்றி நான் விசாரிச்சுட்டு வந்துட்டேன். அந்த கத்தரிக்காய் தோட்டம் சிந்துன்னு ஒரு குருவியோட தான். அந்த குருவிக்கு கணவர் கூட இல்லையா, ஒரே ஒரு பொண்ணு. அந்த பொண்ணோட பேர் ரோசியா. அப்படின்னா அந்த கத்தரிக்காய் தோட்டத்தில் இருக்கிற மொத்த கத்தரிக்காய்களை திருடினாலும் நம்மளை கேள்வி கேட்க ஆளே இல்லைன்னு சொல்லுங்கள். நமக்கு ரொம்ப வசதியாக போச்சு. இப்படி அந்த 2 மோசமான காகங்களும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ராத்திரி நேரமும் வந்துச்சு. அப்புறம் அந்த 2 காகங்களும் கத்தரிக்காய் தோட்டத்தை நோக்கி பறந்து போனாங்க. 2 காகங்களும் கத்தரிக்காய் தோட்டம் இருக்கிற இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. ராஜு, இன்னைக்கு நம்ம காட்டில் தான் மழை. எவ்வளவு கத்தரிக்காய்கள்னு பாருங்கள். இவ்வளோ கத்தரிக்காய்களையும் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்றா நமக்கு நல்ல காசு கிடைக்கும். 1 மாதத்துக்கு வீட்டு செலவுக்கு பிரச்சனையே இல்லை. சரி விடுங்க, இதையெல்லாம் நாம் வீட்டில் போய் பேசிக்கலாம். முதல்ல வாங்க கத்தரிக்காய்களை பறிப்போம். அப்புறம் 2 காகங்களும் கூடை நிறைய கத்தரிக்காய்களை பறித்து போட்டாங்க. தோட்டத்தில் இருந்த மொத்த கத்தரிக்காய்களையும் கூடையில் பறிச்சுக்கிட்டு 2 காகங்களும் தன்னோட வீட்டுக்கு வேகமாக பறந்து போனாங்க. அப்படியே அன்னைக்கு இரவு கடந்து காலை நேரமும் வந்துச்சு. சிந்து குருவி வழக்கம் போல தன்னோட கத்தரிக்காய் தோட்டத்துக்கு பறந்து வந்துச்சு. கடவுளை, என்ன இது? என்னோட தோட்டத்தில் ஒரு கத்தரிக்காயோட கூட காணோம். யார் இந்த வேலையை பண்ணிட்டுப்பான்னு தெரியலையே. நான் இந்த மாதம் வீட்டு செலவுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியலையே. இப்படி சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு சிந்துக்குருவி. அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சிந்துக்குருவி தன்னோட வீட்டுக்கு வேகமாக பறந்து போணுச்சு.
சிந்துக்குருவி தினமும் கத்தரிக்காய் தோட்டத்துக்கு பறந்து போகிற வழியில் ஒரு புறா ஒன்று சப்பாத்தி கடை வச்சுருந்துச்சு. சிந்துக்குருவி அதனால அந்த புறா கிட்ட விசாரிக்கலாமேன்னு புறா பக்கத்தில் வந்துச்சு. புறா அண்ணே, இந்த பக்கம் யாராவது என்னோட தோட்டத்தில் கத்திரிக்காய்களை பறிச்சுட்டு போனதை நீங்கள் பார்த்தீங்களா? தயவு செஞ்சு சொல்லுங்க அண்ணே. சிந்து, நான் யாரும் கத்தரிக்காய்கள் பறிச்சுட்டு போறத பார்க்கல. புறா அப்படி சொன்னதும் சிந்து தன்னோட வீட்டுக்கு பறந்து வந்துச்சு. என்னோட தோட்டத்தில் இருக்கிற கத்திரிக்காய்களை திருடினவங்களை நான் சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும். காகங்கள் 2 பேரும் திருடின கத்திரிக்காவை வண்டியில் வச்சு கூவி கூவி விற்றுக்கிட்டு இருந்தாங்க. அப்படியே ஒரு வாரம் கடந்து போணுச்சு. சிந்துக்குருவி வழக்கம் போல தன்னோட தோட்டத்துக்கு பறந்து வந்துச்சு. எப்போதும் போல இன்னைக்கும் தோட்டத்தில் அதிகமான கத்திரிக்காய்கள் காய்ச்சிருக்கு. யார் திருடுறான்னு நைட்டு நம்ம மறைஞ்சிருந்து பார்க்கணும். அப்படியே ராத்திரி நேரமும் வந்துச்சு. 2 காகங்களும் கத்திரிக்காய்களை திருட வழக்கம் போல சிந்துவோட தோட்டத்துக்கு பறந்து வந்தாங்க. சிந்துக்குருவி தன்னோட தோட்டத்துக்கு பக்கத்தில் இருக்க மரத்தில் இருந்து இது எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சமயம் காகங்கள் வேக வேகமாக கத்தரிக்காய்களை திருடிக்கிட்டு இருந்தாங்க. அட திருட்டு காகங்களே, கொஞ்சம் கூட இறக்கமில்லாமல் அடுத்தவங்க தோட்டத்தில் இருந்து இப்படி மொத்த கத்திரிக்காய்களையும் திருடுறாங்களே. இருங்க, உங்கள் 2 பேருக்கும் நான் சரியான பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன். அப்படியே மறுநாள் காலை நேரமும் வந்துச்சு. 2 திருட்டு காகங்களும் சிந்து முதல் நாள் இரவே செடிக்கு நடுவில் மறைச்சி வச்சிருந்த வலைக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. அப்புறம் சிந்து வழக்கம் போல தன்னோட தோட்டத்துக்கு காலை நேரம் வந்துச்சு. 2 காகங்களும் மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிந்து, தயவு செஞ்சு எங்களை மன்னிச்சிடு சிந்து. இனிமே உன்னோட தோட்டத்தில் நாங்கள் கத்திரிக்காய்களை திருட மாட்டோம். ஆமா சிந்து, நாங்க எங்களோட தவறை உணர்ந்துட்டோம். எங்க 2 பேரையும் இந்த வலையிலேருந்து காப்பாத்து. நாங்க திருடின கத்திரிக்காய்களுக்கு பணத்தை கொடுத்துடுறோம். இப்படி 2 காகங்களும் சிந்து கிட்ட ரொம்ப நேரமாக கெஞ்சினாங்க. அதுக்கப்புறம் சிந்துக்குருவியும் அவங்கள மன்னிச்சு வலையிலேருந்து காப்பாத்துனுச்சு. நீங்கள் 2 பேரும் உங்கள் தவற உணரணுமேன்னு தான் நான் இப்படி செஞ்சேன். அதுக்கப்புறம் காகங்கள் 2 பேரும் சொந்தமாக ஒரு தள்ளுவண்டி கடை வச்சு ரொம்ப நாணயமாக நடந்துக்கிட்டாங்க. அப்புறம் சிந்துக்குருவியும் வழக்கம் போல் தன்னோட வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சது.